தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் பாதுகாப்பாக வழி நடத்தப்படுதல். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் கண்ணு தெரியாதவர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ட்ரெயினுக்காக ஏறத்துக்காக என்ன பண்ணுறாரு, அவர் நடந்து செல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்பொழுது தெரியாதனமாக அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் வர்றதை சரியாக கவனிக்காதனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராக்கை கடக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஒரு வயதானவர் என்ன பண்ணுறாரு, அவரை அந்த இடத்துல இழுந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல தான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவரோ நம்மளை பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேற்றளவாளன் அப்படின்னா எபிரேய வார்த்தையில் பராக்லிடோஸ் அப்படின்ற பொருள் கொண்டது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். இதற்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மத்தியஸ்தர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு சில மொழிபெயர்களில் ஆறுதல் அளிக்கக்கூடியவர், ஆலோசகர் என்று சொல்லியெல்லாம் அங்கே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆனால் சரியான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மத்தியஸ்தர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தராக பரிசுத்த ஆவியானவர் விளங்கக்கூடியவராக இருக்கிறார். இது கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். நீங்கள் ஆவியானவருக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கும் அப்படின்னா இந்த மத்தியஸ்தர் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். ரெண்டுக்கும் நடுவாக இருந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர்கள். அது பரிசுத்த ஆவியானவருக்கும் பொருந்தக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல போனோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துவது கூட தான் நம்ம போக முடியும். ஆவியானவரை குறித்து இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மளை இயேசுவின் இடத்துல கொண்டுட்டு போகக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் கிருபையும் அவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக இயேசு இடத்துல கொண்டுட்டு போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். அவருடைய கிருபை என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கிருபை அப்படின்னா ஆவியானவர்னு பார்த்தோம். அந்த கிருபை தான் நம்முடைய இருதயங்களை உருக்கி நம்மள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற தொடங்குகிறது அப்படின்றத நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாப்பாக வழி நடத்தி பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான தேவனாக இருப்பதனால நம்மளை பாதுகாக்கும் தேவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை செய்து விட்டுவிடக்கூடாது. நம்மை பாதுகாப்பாக வழி நடத்தும் உன்னதமான பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அவரோட துணையோடு கூட நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான பலத்தை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தை வெல்வோம், பரலோகம் செல்வோம். இன்றைக்கான மருத்துவ சேவை முருங்கைப்பூ. முருங்கைப்பூ வந்துட்டு உடலுடைய சூட்டையும் குறைக்கிறது அப்படின்றது நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா கண்ணினுடைய சூட்டை அது குறைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த முருங்கை பூ மாத்திரம் கிடையாது, முருங்கை இலையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். முருங்கை இலையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன பண்ணுது, அதிகமான ரத்தங்கள் கிடைப்பதற்கு உதவி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். அதில் அயன் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். இப்படி என்று சொன்னால் முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, ஆரோக்கியமுள்ளதாக இருக்கிறது. அதனை உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆமென்.